திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உந்திகளது உயர்போதம் சித்தியார் பின்திருவா உண்மை பிரகாசம் வந்தவருட் பண்புவினா போற்றி கொடி பாசமிலான் நெஞ்சு விடு உண்மை நெறி விளக்கம் உண்மை நெறி சங்கற்பம் முற்று. திருச்சிற்றம்பலம். நாங்கள் திருச்சிற்றம்பலம். திருவருட்பயன்ல 10 அதிகாரங்கள் 100 பாட்டு உமாவதி சிவாச்சாரியார் அருளி செய்தது. இது குறள் வெண்பா வகையை சேர்ந்தது. முதலாவது பதிமுதுநிலை, உயிரவநிலை, இருள் மெல்லநிலை, அருளது நிலை, அருளுரு நிலை, அறியும் நெறி. இன்றைக்கு இன்புறு நிலைக்கு வந்திருக்கிறோம். அப்ப அதுல இன்புறு நிலையில அகதாவது ஆன்ம லாபம் அடையும் முறைமை, ஆன்ம சுத்தி கூறி பின்னர் அதனால் எய்தும் பயன் கூறினமை மேலதிகாரத்தினோடு இதற்கு இயல்புண்மை அறிக. ஆன்ம சுத்தி ஒரு ஒரு தசகாரியம் அண்டி இருக்குது. 10 படிநிலைகள். அதுல தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. அடுத்ததாக ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. ஒரு ஆன்மா இறைவனை சென்று அடையிறதுக்கு முதல் தத்துவங்களை அறிந்து, பிறகு அதை தரிசித்து, அதை சுத்தி செய்து, பிறகு ஆன்ம ரூபத்தை பார்த்து, ஆன்ம தரிசனத்தை கண்டு, பிறகு இந்த ஆன்ம சுத்தி செய்யறது என்றது ஒரு முக்கியம். அதுக்கு பிறகுதான் சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவ போகம் கிடைக்கும். அதுக்கு அப்பதான் சிவத்தை அந்த போகத்தை அது ருசிக்கும். சிவமாந்தன்மை விட்டு. அப்ப அதுதான் அந்த இன்புறு நிலையில இப்ப சொல்லி இருக்கு. இன்புறுவர் துன்பர் இருளின் நெடுஞ்சுடரின் பின்புவர் முன்புவர் முன்னர் ஞானத்தை பின்னிட்டு தாம் அதற்கு முன் செல்வராகில் துன்புற்றவரே மிக்க துன்பினை செய்யும் மெலவிருளிலே நின்று மெழுந்த ஞான விளக்கினை முன்னிட்டு தாம் அதன் பின் செல்வாராகில் பேரின்பத்தை அடைவார் என்க. துன்ப இன்பம் அடைவதற்கு காரணம் ஞானத்திற்கு முன்பின் சேரலாயிற்று. கட்டுற்று நின்றவர்க்கும் வீடடைவர்க்கும் தமிழ் வேற்றுமை இது என்பதுமாம். இதனால் பேரின்பத்தை எய்துவர் இவர் என்பது கூறப்பட்டது. விளக்கம்: பசுத்துவம் நீங்கி ஞானத்தை பெற்ற நிலையில் வியாகவமாய் நிகழும் ஆன்ம விளக்கத்தை பெற்ற நல்லுயிர். பசுத்துவம் என்றது நாங்கள் படிப்போம். உமக்கு நான் சொல்லி தருவேன். இதுல உள்ளவை எல்லாருக்கும் அநேகம் தெரியும். அந்த பசுத்துவம் என்றது நான் என்னும் தற்போதம். அந்த பாச ஞானம், பசு ஞானம், பதி ஞானம் அண்டு இருக்குது. அதுல இந்த பசுத்துவம் நீங்க வேணும். என்ன நான் என்ற தற்போதம் நீங்க. நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் எனக்கு கடவுள் என்றா என்னென்று தெரியும் என்ற அந்த நான் கடவுளுக்கு சமம் என்று நினைக்கிறது தான் அந்த பசுத்துவம். அது நீங்கி ஞானத்தை பெற்ற நிலையில் எது அந்த பதி ஞானத்தை பெற்ற நிலையில் வியாபகமாய் நிகழும் ஆன்ம விளக்கத்தை பெற்ற நல்லுயிர் முதல்வன் திருவடிகளை அணைந்து இன்புறும். அதுதான் பதி ஞானம் என்று சொல்றது. முத்தி நிலையில் அத்துவிதமாய் நிற்கிறதான் இந்த ஆன்ம விளக்கத்தை பெற்ற நல்லுயிர் முதல்வன் திருவடிகளை அணைந்து இன்புறும் என்றது அந்த கருத்தோடு. முறைமையினை அறிவிப்பது இவ்வதிகாரமாதலின் இன்புறு நிலை என்னும் இன்புறு நிலை என்றாலே என்ன, சிற்றின்பம் பேரின்பம் என்று 2 இன்பம் இருக்கு. அதுல இந்த சிற்றின்பம் வந்து என்ன, நாங்கள் ஆன்மாக்கள் இந்த பௌதிக உலகத்துல கிடைத்து இன்புற, அதாவது காதல் வாழ்க்கை என்ன இல்லாட்டி வேற இன்பங்கள் என்ன அதை சொல்றது சிற்றின்பம். பேரின்பம் என்று சொல்றது இந்த ஆன்மா வந்து இறைவனோட அத்துவிதமா கலக்கிற நிலை. ஆனால் அங்க இறைவனோட அது இப்படி பின்னி பிணைஞ்சு இப்படி ஒண்டா இருக்கும் ஆன்மா. ஆனால் ஆன்மாவுக்கு பஞ்சக கிருத்தியங்களை செய்ய முடியாது, அதுக்கு உரிய தகுதி இல்லை. ஆனா இறைவன் திருவடிகள்ல அப்படி பின்னி பிணைந்து இருந்தா அது இன்புறும். அந்த இன்புறு நிலையத்தை இன்றைக்கு நாங்கள் படிக்கிறோம். ஆனபடியா மிக பேரின்பமா இருக்கும். இதை ரசிச்சு ருசிச்சு ஆழ்ந்து கவனிச்சு நாங்கள் இதை அனுபவிக்க வேணும். இவ்வதிகாரத்தின் முதற்குறள் முதல்வன் அருளால் பேரின்பத்தினை எய்தற்குரியவர் இவர் என்பது உணர்த்துகின்றது. இந்த அதிகாரமாகிய இந்த இன்புறு நிலையின் முதல் குறளே பேரின்பத்தை எய்தற்குரியார் என்று உணர்த்துகின்றது. பின் முன்புகுவார் துன்பார் இருளின் நெடுஞ்சுடரின் பின் புகுவார் இன்புறுவார் என இயைத்து பொருள் கொண்டார்.
பொருள் கொண்டார் இடம்ப அழகிய தேசியர். பின்முன் பூதலாவது முன்னிறுத்தற்குரிய ஞானத்தை பின்னிட்டு தாம் அதற்கு முன் செல்லுதல். உயிர்கள் ஆணவ இருளில் பட்டு அழுந்திய இருள் நிலையிலும் உயிர்களின் உள்ளத்தே சோதியாய் தோன்றி நல்லுணர்வு வணங்குதல் ஈருக்குயிராய் விளங்கும் முதல்வனது அருளியல்பு என்பது அறிவுறுத்துவர். இருளின் எழுஞ்சுடரென அடைமொழி புணர்த்து கூறினார் என்பது நிரம்பழகியார் தேசிய கருத்தாகும். இந்த உயிர்கள் ஆணவ இருளில் பட்டு அழுந்திய நிலை கேவலமாகிய பெத்த அந்த உயிர்கள் இந்த உடம்பு கிடைக்க முதல் இப்படி ஆணவத்தோட இப்படி பின்னி பிணைஞ்சு உண்டாயிருந்து துன்புட்டு கொண்டே இருந்தது. அதை கண்ட இறைவன் இந்த ஆன்மாக்களுக்காக இறங்கி தனு கரண புவன போகங்களை படைத்தான். என்ன தனு அண்டா இந்த உடம்பு, கரணம் அண்டா எங்களுக்கு இருக்கிற கைகால் மூக்கு கண் அந்த கரணங்கள், புவனங்கள் அண்டா இந்த லோகம், தனு கரண புவன போகம். பிறகு உலகத்தை படைச்சு உயிர்களையும் படைச்சா நாங்கள் புசிக்கிறதுக்கு வேணுமே, அதுதான் அந்த போகம். உலகத்தையும் தந்தவன். அப்ப அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு இந்த உடல்களை தந்து எங்களை ஒரு ஒரு கொஞ்சம் ஆணவ மெலத்தில இருந்து விட்டு கண்மத்தையும் மாயத்தையும் தந்து எங்களை கொஞ்சமாவது அந்த துன்பத்திலேருந்து நீக்கி விட்டவன். அதைத்தான் இந்த ஆணவ இருளில் பட்டு அழுந்திய இருள் நிலையிலும் உயிர்களின் உள்ளத்தே சோதியாய் தோன்றி நல்லுணர்வு வணங்குதல் உயிர்க்குயிராய் விளங்கும் முதல்வனது அந்த நிலைதான் அவன் எங்களுக்கு அருள் புரிஞ்சான். இருளின் அழிஞ்சுடர் என அடைமொழி புணர்த்தி கூறினார் என்பது நிரம்பழையது. நல்லுருளில் நட்டம் பயின்றாடின் நாதனி என்ற சிவபுராணம் அந்த எங்களுக்கு அந்த விளக்குது. எனவும் சிந்தனை மயக்க தீர்க்கும் ஏரொளி என்று 6ஆம் திருமுறை 1ஆம் பதியம் 10வது பாடல் திருநாவுக்கரசர். எனவும் இருளிடத்துன்னை சிக்கென பிடித்தேன் திருவாசகம் பிடித்தவத்து எனவும் வரும் திருமுறை தொண்டர்கள் இங்கு உப்பு நோக்கத்தக்கனா. இனி எழுஞ்சுடரின் பின்புவேர் இன்புறுவேர் பின் இருளின் முன்புவேர் பின்பேர் என ஏத்து விளக்கை முன்னிட்டு கொண்டு முன்னே செல்கிறவர்களைப் போல்வேர் இன்பத்தை பொருந்தினவர்கள். விளக்கை பின்னிட்டு இருட்டை முன்னிட்டு கொண்டு செல்லுவர்களை போல்வர் துன்பத்தை பொருந்துவார்கள் என பொருள் கூறுவர் சிந்தனை உரையாசு. இறைவனது அருளை முன்னிட்டு அதன் வழி ஒழுகாது சுடர் விளக்காகி அதனை பின்னிட்டு மின்பினியை ஒத்து நிலையில்லாத தம் ஆன்ம போதத்தை முன்னிட்டு மெய்ப்பொருளை கண்டறிய முயல்வர் அறியாமை ஆகிய இருளிப்பிட்டு அல்லலுறுவர் என்பதாம். அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதியுடையன் என்றது அற்புத திருவந்தாதியில 9வது பாட்டு. என வெறும் அம்மையார் வாக்கு அம்மையார் காலைக்கார் அம்மையார் தான் இந்த அற்புத திருவந்தாதியை எங்களுக்கு தந்தவர். மதி தந்த ஆரூரில் வேர்தேனை வாய்மடுத்து பருகியும் விதியின்றி மதியிலேன் விளக்கிருக்க மின்மினி தீக்காய்ந்தவாறு என்று 4ஆம் திருமுறை 5வது பதிகம் 7வது பாடல்ல அப்பரருள் மொழியும் அருளால் எவையும் பார் என்றான் அத்தை அறியாதே சுட்டி என்றறிவாளே பார்த்தேன் இருளான பொருள் கண்டதெல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் என்னேடி தோழி என்று தாய்மான அடிகள் வாய்மொழியும் மீண்டு ஒப்பு நோக்கி உணரத்தக்கனவா. அருளாட்பெரும் ஞானம் ஒன்றே போதும், அதனை துணையாக கொண்டு முதல்வனை அடைதல் எட்டுக்கு என்பரை நோக்கி அறிவுறுத்துவதாக அமைந்தது அடுத்து வரும் குரல். 72வது குரலுக்கு போறோம். தனாபடிங்கோ. இருவர் மடந்தையருக்கென் பயனின் புண்டாம் அன்புண்டாம் ஒருவன் ஒருத்தேரின் 2 பேர் மகளிர்க்கு தம் புணர்ச்சியால் வரும் பயன் என்னை. ஒரு புருடனும் ஓர் மகளும் தம்மிற் புணர்வராயினன்றே இன்பம் உண்டாவது என்க. உயிர்க்கும் அருட்கு முதலாய நேயம் வெளிப்படும்படி அல்லது இன்பம் உண்டாகாது என்பது பொருள். கொஞ்சம் மேலிடுங்க. ஒருவன் ஒருத்தி என்னும் உவமம் தலைமையும் தன்மையும் பற்றி வந்தது. இதற்கு அவ்வாறன்றி உயிரினை பெண்ணியல்பினதாகவும் இறைவனை ஆணியல்பினதாகவும் அறிவில்லார் கூறுமது பொருளன்று. அன்ன இயற்கை அசேதன வடிவிற்கன்று சேதன வடிவுக்கன்று ஆதலால் இதனால் பேரின்பத்தினை எய்தும் எல்லை கூறப்பட்டது. விளக்கம் அருளால் பெருஞானம்
இன்பத்திற்கு கொஞ்சம் மேலே எடுங்கோ. இன்பத்திற்கு சாதனமாம் அத்துணை அல்லது சிவபேறாகிய இன்பமாகாது என்பது உணர்கின்றது. இறைவனை ஆணாகவும் அவன் அருளை பெண்ணாகவும் உருவகச் செய்யும் மரபுண்மை. இறைவன் முதல் அவன்றன் இளங்கொழி சத்தியமே சிவப்பிரகாசம் 74வது பாடல். என இவ்வாசிரியர் முன்னும் கூறியிருந்தலால் புலனாகும். இங்கனம் ஆணும் பெண்ணுமாக உருவகித்து இவ்வுயிர்க்கும் தம்மை போன்ற எல்லாவற்றையும் தனி நின்று ஆளும் தலைமை பற்றியும் அப்பன் வழி நின்று தம் மக்களை புறக்கும் அன்புடைய தாய் போன்று பல்லுயிர்க்கு வெளிவந்து அருசுரந்தூட்டும் தன்மை பற்றியுமே அல்லாது ஆண் பெண்ணாகிய வடிவு இவு பற்றியதன்று எனவும் ஆண் பெண் என்னும் இவ் அவயம் பாகுபாடு அறிவற்ற சடங்களாகிய உடம்பிற்கன்றி அறிவேயுருவாகிய சேதனப் பொருளுக்கு இல்லை எனவும் நிரம்ப அழகிய தேசியர் கூறிய விளக்கம் இங்கு ஊன்றி நினைக்கத்தக்கதாகும். அன்றியும் இக்குறட்பா புரிது மொழியதலாகிய ஒட்டலங்காரம் அமைய வந்த தாதலின் இதனை உவமம் எனக்கொண்டு இவ்வாறு ஆண் பெண் என்பதனை வடிவு பற்றியதாக பொருள் கூறுவதற்குரிய இன்றியமையாமையும் இங்கு நேர்தற்கு இடமில்லை. இந்நுட்பம் இரண்டு பெண்கள் கூடினால் அவர்களுக்கு என்ன பிரயோசனம்? ஒருவனும் ஒருத்தியும் கூடினாவிடத்து சுகம் உண்டாகும். அப்படி போல அருளும் ஆன்மாவும் கூடினாவிடத்து சுகமில்லை. ஆன்மாவும் சிவமும் கூடின விடயத்து சுகம் உண்டாகும் என இதற்கு சிந்தனை ஆசிரியர் கூறிய உரையில் இனிது புலனாதல் அறிக. ஆன்மாவை ஆணாக உருவாக்கும் மரபுண்டென்பதற்கு முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் தன்னை மறந்தாள், தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தானே தாளே. 6வது இதுல 65வது பகுதியில் 7வது பாடல் என வரும் திருப்பாட்டினை பிரமாணமாக எடுத்து காட்டுவர் மதுரை சிவப்பிரகாசர். ஒருவன் ஒருத்தியின்றி இன்புண்டாம் என்னும் உவமை நோக்கி இறைவனாலே ஆன்மா சுகம் பெறுவது போன்று ஆன்மாவினாலே இறைவனை சுகம் உண்டோ என ஐயுற்ற மாணவர்க்கு ஐயந்தீர்ப்பதாக அமைந்தது அடுத்து வரும் குறட்பாவாகும். அடுத்த பாட்டு படிங்க. கேதீஸ்வரி படிங்க. தெரியுதா கேதீஸ்வரி? ஓம் இன்பந்தனை எதுவார்க்கியும் அவர்க்குருவாம் இன்பகனால் மாதமினாவில் இன்பகனா மாதலினாலில். ஓகே சரி. தன்னை கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் இத வந்தடைமார்க்கு பேரின்பத்தினை அது கொஞ்சம் நீங்கள் படிங்க. படிக்க வேறு மிஞ்சி ஒரு தரம் ஒரு குறை எல்லாரும் இப்படித்தான் படிச்சு வந்த நாங்கள் ஒரு தரம் இல்ல படிக்காமல் இருக்க வராது. படிக்க அது வந்து படிங்க. சரியக்கா. பேரின்பத்தினை வழங்கும் அவ்வுறைவன் தனக்கு வடிவம் ஆனந்தமயமாதலால் தான் தன்னை நுகர்வதில்லை என்க. அனாதியே ஆணவ மலத்தால் மறைப்புண்டு. அது நீங்கி இப்பொழுது கவனமாக வந்தது போல கருதும் உயிர்கள். ஆட்டியோ வீட்டை ரேடியோ சத்தம் கேக்குது, அதான் நான் பாக்குறேன்னு கொஞ்சம் பொறுங்க. ஆட்டோ விட்டு வா. ஆட்டியோ வீட்டை ரேடியோ சத்தம் ஒரு டிஸ்டர்பா கிடக்கு. படிக்க சரி. இப்ப படிங்க.
நீங்க மேலுக்கு தானே ஒண்ணு மக்கா. ஓ, போலாது இறைவன் ம். படி. போகாது இறைவன் அனாதிமல முத்தனதாதலான் ஆதலான் அவற்கு இல்லையென்றருளிச் செய்தார். புதிதாக வந்ததென்பது கருத்து. இதனால் உயிர்களுக்கு கொடுப்பதன்றி இறைவன் தானும் அவ்வின்பத்தினை நுகர்வானோ என்னும் சங்கையினை அகற்றி கூறப்பட்டது. சங்கையினை அகற்றி நீங்கள் எல்லாம் வாசிக்கிறீங்க, வாசியுங்க, பயப்படாம அது வச்சுக்கொண்டு படியுங்க. இறைவனால் டெலிபோன் அதை தொடர்ந்து பார்த்தானே கொஞ்சம் கண் இதாயிரு. படியுங்க. விளக்கம். இறைவனால் ஆன்மாவுக்கு இன்பமே அன்றி ஆன்மாவினால் இறைவனுக்கு எய்த கடவ இன்பம் எதுவும் இல்லை என்பது உணர்த்துகின்றது. சரி, கட்டிக்காரு, நல்லா படிக்கிறீர், பயப்படா படி. எய்துவார்க்கு இறைவனை ஈயும் அவர்க்கு உருவம் இன்பம் எய்துவார்க்கு இன்பதனை ஈயும் அவருக்கு, அப்படி பாச்சா சரியா. எய்துவார்க்கு இன்பந்தனை ஈயும் அவர்க்கு உருவம் இன்ப கணம் ஆதனினாலும் அவர்க்கு புறர் தரும் இன்பம் ஏதும் ஐபோனா வச்சுக்கிறீங்களா? கொஞ்சம் இதா இருக்கு, கண்ணு கொஞ்சம் இதா இருக்கு. போன் ஒரு கொஞ்சம் கஷ்டம்தான். நாளைக்கு தபலத்துல வரணும். ஐபேட் இல்லாட்டி கம்ப்யூட்டர்ல வந்தீங்களா உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இப்ப வந்த நீங்கள் படியுங்க, அதுல ஒன்றும் இல்ல, படியுங்க. சொற்களை வேண்டும் சொற்களை விரித்து பொருள் கொள்க. பொருந்துகிற பெயர்களுக்கு இன்பத்தை கொடுப்பன் கர்த்தாவுக்கு திருமேனி இன்பங்கட்டி அவிதன் போலவென்றில் சர்க்கரையை புசிக்கிறவன் ரசம் பெறுவதொழிந்து அவன் சர்க்கரைக்கு கொடுக்கும் ரசமில்லை. ஆகையினாலே ஆன்மா கர்த்தாவுக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டுவதில்லை என்பது சிந்தனையுரை. இன்பகணம் இன்பக்கட்டி தன்னை அடைந்தார் எல்லாருக்கும் இன்பம் நல்குதல் இறைவனது இல்லை என்பது. இறைவனது இயல்பென்பது. இயல கூறினவ இறைவனது அங்க பாருங்க, இறைவன தீனாவ தூணாவாக்கி பிறகு அந்த தீனாக்குள்ள ஈனா இருக்குது. சில எழுத்துக்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி. இந்த தீனாக்குள்ள தூணாவும் ஈனாவும் இருக்குது. அதுதான் நாங்கள் இப்ப தமிழ் படிச்சு கொண்டு இருக்கிறோம். அப்ப அதுக்கு நீங்க வேற வேணும் கட்டாயம். இறைவனது இயல்பென்பது. சார்ந்தவர் கின்பங்கள் தலைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் தன்னடைந்தார். இதுக்குள்ளயும் பாருங்கோ, தன்னை அடைந்து, இதுக்குள்ள இந்த நானா பிரிச்சு சொல்லணும். ஆனாவும் தன்னை ஐயன்னாவும் ஆனாவும் இருக்கு. தன்னை அடைந்தார்க்கு ஆனா ஜானாவா மாறுது. தன்னை தன்னை அடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை நாங்கள் வாசிக்கணும். நீங்க சேர்த்து வாசிச்சாலும் ஓகே. ஆனா விளங்கணும் என்ன வாசிக்கிறீங்களா. தன்னை அடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை. இப்ப சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தலைக்கும் மன்னன் நேர்ந்தவன் என்றது முதலாம் திருமுறையில 113வது பதிகம் 5ஆம் பாடல். நீங்க ஒவ்வொரு நாளும் தேவாரம் படிக்க வரைக்கும் நீங்க இதுகளை விளங்கி கொள்வீங்கள்.
இப்ப சரி சரி அடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே என்றது 2ஆம் பதிகம் 2ஆம் திருமுறை 40ஆம் பதிகம் சம்பந்தர். இனியன் தன்னை அடைந்தார்க்கு இடைமருதனே இது 5ஆம் திருமுறை 14ஆம் பதிகம் 10ஆம். இறைவா எம்பெருமான் எனக்கின் அமுதானவனே 7ஆம் திருமுறை. அப்ப இத நீங்கள் சொல்லி சொல்லி பழக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இந்த நிலைக்கு வேறீங்கள் ஒரு 1 monthல ஆனபடியா நீங்கள் ஒன்றையும் கவலைப்படக்கூடாது, படிக்கணும். எனவெனும் திருமுறை தொடர்களால் நான் தானே படியும். எனவரும் திருமுறை தொடர்களால் இனிது உணரப்படும் இறைவனால் ஆன்மாவுக்கு இன்பமே அன்றி இறைவனுக்கு ஆன்மாவினால் அடைவதற்குரிய இன்பம் எதுவும் இல்லை என்பது இல்லை என்பது அந்த இல்லையோட தான் அதை சேர்த்து. அப்போ இப்ப திருக்குறள் நாங்க படிக்கல, நீங்க கணக்க பார்த்திருப்பீர்கள். அங்கால ஒரு 2 எழுத்தை சேர்த்து இங்கால எழுத்தோட சேர்த்து படிக்க ஒரு வசனம் வருது என்ன. அப்ப இந்த இல்லை என்று முடிக்காம இந்த இதையும் சேர்த்து இல்லை டக்குன்னு எங்கட கண்ணும் எங்கட புத்தியும் வேலை செய்யணும். இல்லை என்று முடிக்க கூடாது, இல்லை என்பது என்றுதான் முடிக்க வேணும். தந்ததுன் உன்னை கொண்ட உன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கொலோ சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாரது நீ பெற்றதோன் ரென்பால். கோயிற்பதிகம் ஒரு திருவாசகத்துல ஒரு தலைப்பு. கோயித்திருப்பதிகம் 10ஆம் பாடல்ல இந்த தந்ததுந்தன் தன்னை கொண்டதென் தன்னை சங்கராரளோண்டு அந்த திருவாசகம் வருகிறது. அதைத்தான் இதுல உங்களுக்கு உவமா காட்டி இருக்கிறார். அதுலயும் இந்த இன்புறு நிலையை பற்றி சொல்லி இருக்குது. இன்பம் எப்படி இறைவனோட சேர்ந்து இந்த ஆன்மா இன்பத்தை பெருகுதண்டு அந்த பாட்டை சொல்லி இருக்குது. மணிக்கவாசகர் அதை படிச்சிருக்கிறார். என அறிவினால் சிவனே ஆகிய மாணிக்க வாசக பெருந்தகையர் தம்மை ஆட்கொண்டருளிய இறைவனை நோக்கி வினவு முறையில் அருளிய திருவாசகத்தால் நன்கு தெளியப்படும். உயிர்கள் நுகர்வதற்குரிய சிவ அனுபவம் சக்கரையும் அதனை பூசிக்கின்றவன் போல வேறு பிரிந்துணரா நிற்குமோ என வினவிய மாணாக்கர்க்கு அறிவுறுத்தும் முறையில் அமைந்தது அடுத்து வரும் குறட்பாவாகும். என்னண்டா 1ஆம் வகுப்பிலையும் புதுசா பள்ளிக்கூடத்துக்கு போனா ஒரு குழப்பமா இருக்கும். 8ஆம் வகுப்புல பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அங்கத்திய சூழ்நிலை அங்கத்திய இது எல்லாம் சேர்ந்து ஒரு அது மாதிரிதான். இப்ப நீ 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புக்கு வந்தாலும் இது ஒரு புது ஆள் ஒரு முதல் ஒரு இடத்த போய் ஒரு குரூப்போட சேர்ந்து படிக்கல எல்லாம் பல கேள்விகளும் அவன் இது நின்றுட்டுது போல இருக்கு. அப்படியே எது சரி அவன் இன்டர்நெட் ப்ராப்ளம். சரி நளினாக்கா படியுங்கோ, இல்லாட்டி யார் படிக்க இல்லைன்னு. நளினாக்கா மியூட்ல நிக்கிறா. காடலை கூடியவை தான் நிகழாவே திம்ப கூடலை நீ ஏகமெனக்கொள் தாள் தலை என்னும் சொல்லி ரெண்டும் தம்பொருள் பிரிந்து தோன்றாது பொருந்தியவாறு போல் புணர்ச்சி கண் ஒரு காலம் உண்டாகாத வேற்றுமையினையும் இன்பத்தினை முடிய கலப்பினை இறைவனோடு ஒன்றாதல் என கொள்வாயாக மாணவனே. அச்சொற்கள் ஒரு கார் பிரிதலும் புணர்வாள் தாம் பெரும் பயனின்மையும் கருதி இவை அன்ன அல்ல என்பதற்கு நிகழா வேற்றின்ப கூடல் என்று அருளி செய்த தாளும் தலையும் என்னும் சொல்லாற் கூறியது உயிரினது தாழ்வும் இறைவனது உயர்வும் காட்டுதற்காம். இதனால் நேயத்தழுந்தி ஒன்றுபட்டு நீக்கும் நிலை கூறப்பட்டது. விளக்கம்: ஆன்மா சிவத்தோடு வேறற கூடி இன்புறுமாறு கூறுகின்றது. தாள் என்னும் நிலமொழியின் முள் தலை என்னும் சொல் வருமொழியாக வருமிடத்து வருமொழி முதலிலுள்ள தகரம் டகரமாக திரிய நிலமொழி ஈற்று லகரம் கெட தாடல என புணரும்.
குரில் செறியால் அள அவ்வழி வந்த நகரம் திரிந்ததற் பிற்கேடும் என்று எழுத்ததிகாரம் 229 இருக்கு என வரும் நன்னூற் சூத்திரத்தில் கூறப்படும் புணர்ச்சி விதி ஆகும். தாழ் சகதலி என்னும் இவ்விரு சொற்களும் புணருங்கால் நிலமொழி ஈற்றில் நின்ற லகரமும் வருமொழி முதலில் வந்த தகரமும் தம்மிற் பிரித்தறிய உண்ணாதவாறு டகரமாகிய ஓரெழுத்தாக ஒன்றுபட்டு நிற்றல் போல தாடலைய என்னண்டு பேரு நிற்றல் போல தாடலை என்று வரும். தாள் அது நாங்கள் நிற்றல் போல சும்மாவே கன இடத்துல தாள் சகதலை தாடலை என்று தாடலி என்று வருகிறது. தாடலை என்று வரும். நிற்றல் போல ஆன்மாவும் சிவமும் அவியனவும் தானெனவும் வேறு பிரித்துணர உண்ணாதவாறு அவியே தானாய் பிரிவர ஒன்றாகிய நிலையில் ஆன்மாவின் கண் நிகழ்வதே சிவானுபவம் என்பது அறிவுறுத்துவர். தாடலை போல் கூடி அவை தான் நிகழா வேறின்ப கூடல் என குறித்தார் ஆசிரியர். அவை என தானென வேறு நிகழா இன்ப கூடல் என இயைத்து பொருள் கொள்வர். அவை என்பது உயிர் தொகுதியை, தான் என்றது தனி முதற் பொருளாகிய சிவத்தினை, கூடல் கலத்தல், ஏகம் என்றது ஒன்று. அவைதான் நிகழ வேற்றின்ப கூடல் என வரும் இத்தொடர் அவையே தானே ஆய் சிவஞான போதம் 2ஆம் சூத்திரம் என வரும் மெய்கண்டார் வாக்கை அடியொற்றியம் என்பதாகும். கோளில் பொறியிற் குணமிலவே என்குலத்தான் தாளை வணங்கா தலை என தெய்வப்புலவர் அழிய தாழ் தலை என்னும் இரு சொற்களையும் பொருட்பொருத்தமும் சொற்பொருத்தமும் ஒருங்கமைய புணர்ந்தமை கொண்ட தொடர் தாடலை என்பதாகும். இதன்கண் தாள் என்பது எண்குணத்தான் ஆகிய இறைவனது திருவடியையும், தலை என்பது அத்திருவடியினைச் சேர்ந்து வணங்கி சிவானந்தமாகிய பயனை பெற்றின்புறும் அடியார்களின் தலையினையும் குறிப்பெற. சிவபெருமான் தன் திருவருளாகிய திருவடி ஞானத்தால் பக்குவமடைய உயிர்களின் மெலமாய கண்மங்களை நீக்கி தன்னுடைய திருவடியிலே விரிவர கூடி கொள்வர் என்பதே சைவ சித்தாந்த சமயத்தினர் கூறும் முத்தியாகும். இவ்வுண்மையை அறிவுறுத்தும் முறையில் அமைந்தது தாடலை என விளங்கும் இத்தொடராகும். தான் சகதலி என்ற நின்றவிடத்து லவ்வும் தவ்வும் கெடாமல் தாடலி என்றே சீவித்து ஒன்றாய் நின்ற முறைமை போல ஆன்மாவும் சிவமும் வேறென கலந்து இன்பமாய் நிற்கிறதை ஒன்றென கொள் எனவரின் சிந்தனை உரை தாடலி என்பதன் பொருள் நுட்பத்தினை இனிது புலப்படுத்தும் முறையில் அமைந்துள்ளமை உணர்ந்து மகிழத்தக்கதால் தாழ் தந்த போதே தலை தந்த எம்முறை என தாழ் தலை தாழ் சகதலை தாழ்ல வந்த அந்த இள்ளன்னாவும் அந்த அந்த அதாவது அந்த ரெண்டும் எப்படி ஒன்றோடு ஒன்று பிணைந்து தாடலை என்று வந்த மாதிரி இந்த ஆன்மாவும் சிவமும் ஒன்றாக கலந்து இன்புறும் என்று சொல்லி இத உபமானமா சொன்னதுக்கு இதை விட வேறு ஒன்றும் இந்த அத்திவிதத்துக்கு சொல்லலாது. அதைத்தான் நாங்கள் இந்த தமிழ்ல இத புணர்த்தி இதண்டு படிக்கிறதை விட இந்த தாடலை என்றது கன சித்தாந்த கருத்துக்களுக்கு இதை உபமானமா காட்டுறவ. அப்ப இது நாங்கள் இன்றைக்கு இதை நேரடியா படிச்சிருக்கிறோம். அதுவும் இந்த தமிழையும் படிச்சுட்டு இதை நேரடியாயும் படிக்க அந்த அவ்வளவு விளக்கமே நல்ல அருமையா இருக்கு. செல்வனாயி அம்மா செல்வனாயி அம்மா இல்லையோவா? இல்ல போல. இல்ல நிக்கிறேன், நான் மியூட் பண்ணிட்டேன். தலை தாடலை என்று எங்களுக்கு கன இடத்துல விளக்கங்கள் இந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள் வாடுறது. அந்த தாடலை என்றது சிவமும் உயிரும் எப்படி ஒன்றோடு ஒன்று பின்னி கலந்து அத்திவிதமாய் இருக்கிறதுன்றதுக்கு இதை விட ஒரு வேற இதை விளங்கப்படுத்தலான்ற மாதிரி பல இடத்துல. ஆனால் இன்னைக்கு நாங்கள் அந்த தமிழை படிச்சு போட்டு இதை படிக்க இன்னும் கூட விளக்கமா நீங்க என்ன சொல்ல போறீங்க? அது உண்மைதானம். அது சரி. அது தமிழோட படிக்கல இன்னும் விளக்கம் கூட உண்டு. தமிழ ஜாசோட படிச்சுட்டு அந்த சொல்லுங்க இள்ளை வித்தையும் எப்படி கொண்டு ஒரு ஆன்மாவையும் சிவமாயும் பொருத்தி இருக்கினோம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நளினாக்காக என்ன விளங்கினது? அதான் சொன்னேன் நான், நல்ல விளக்கம். சரி வாசிங்க. தாள் தந்த போதே தலை தந்த எம்முறையன் திருமந்திரம் எனவும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை திருக்குறுந்தொகை எனவும் வரும் திருமுறை தொடர்கள் இக்கருத்து
தனா சொல்ல இல்ல தனாக்கு என்ன கருத்த விளங்கிச்சுட்டு தனா தந்தனா தான் இதுகள்ல கூட இன்ட்ரெஸ்ட் தனா தனா தாடலை என்று நாங்க பல இடத்துல படிச்சிருக்கிறோம். ஆன்மா ஆன்மா சிவத்தை கூடிய நிலையில் அக்கூட்டம் ஏகம் எனக் கொள்ளின் அக்கூட்டத்தில் ஆன்மாவும் சிவமும் ஒரு பொருளேயாய் விடுமோ அன்றி தம்மை கெடாதே இரண்டாய் நிற்குமோ என வினவிய மாணாக்கற்கு ம். விளங்க உணர்த்தும் முறையில் அமைந்தது அடுத்து வரும் குறப்பாவாகும். சில நேரம் தமிழ படிங்க. நாங்கள் படிச்சுட்டு இது படிக்க இன்னும் இன்ட்ரெஸ்ட் அந்த ம், இதே ம், இருக்கு, விளக்கமே இருக்கு. செல்ல நாயம்மா படியுங்க. ஒன்றாலும் ஒன்றாலும் ஒன்றாது இரண்டாலும் ஓசை எழாதென்றால் ஒன்றிரண்டும் இல் இறைவனையும் உயிரினையும் ஒன்றென்போம் ஆயினும் பின்னர் பொருந்த வேண்டுவதில்லை. இரண்டென்போம் ஆயினும் தம்முள் தாக்கிய ஒலியெழுதலை செய்யாது. ஆதலால் ஒரு பொருளும் அல்ல இரண்டு ஆவதும் இல்லை என்க. இதனால் இறைவனையும் உயிரினையும் ஏகம் என்பாரையும் இரண்டென்பாரையும் மறுத்து அத்துவிதம் கூறப்பட்டது. அத்துவிதமாவது தம்மில் கலப்பால் அந்நியமாயிருத்தல். விளங்கினதோ? இப்ப அத்துவிதம் என்றது எப்ப கேட்டாலும் எல்லாரும் சொல்ல வேணும், சிவமும் ஆன்மாவும் இரண்டர பின்னி கலந்து இருந்து இறைவனிடம் ஆன்மா இன்பத்தை பெறுதல். சிவன் ஆன்மாட்ட இன்பத்தை பெறாது, இறைவனிடம் ஆன்மா பேரின்பத்தை பெறுதல். அதுல ரெண்டு அத்துவிதம் இருக்குது. கேவல அத்துவிதம் இருக்கு, இந்த அத்துவிதமும் இருக்கு. இறைவனோட ஆன்மா என்பது கேவல அத்துவிதம். ஆன்மாவும் ஆணவமும் ஒன்றாய் கலந்து பின்னி பிணைந்திருத்தல். அப்ப அதுல ரெண்டு பெத்த நிலையிலும் அத்துவிதம், முத்தி நிலையிலும் அத்துவிதம். அப்ப முத்தி நிலையில அத்துவிதத்தை பற்றித்தான் இந்த இன்புறு நிலை சொல்லி கொண்டு இருக்குது. விளக்கம் ஆன்மா விளக்கம் ஆன்மா சிவத்துடன் கூடும் நிலையில் தன் முதல் கெடுவதுமின்றி வேறுபட்டு நீங்குவதுமின்றி சிவத்துடன் இரண்டர கலந்து நிற்கும் என்பது உணர்த்துகின்றது. ஒன்றாலும் இரண்டாலும் என்புலி ஆலும் என்பது ஆயின் என்னும் பொருள் தந்து நின்றது. ஓசை ஒலி சொல் என்றால் எனின் ஆன்மாவும் சிவமும் ஒலி பொருளாகில் ஒருவரும் கூட வேண்டுவதில்லை. பெறுவானும் பேரும் இல்லை. இரண்டாய் நிற்கும் என்று சொல்லுவாயானால் அங்கே சாயுச்சியம் என்று சொல்ல வேண்டுவதில்லை. ஒன்றுமல்ல இரண்டுமல்லவென்று வேதாகமங்கள் சொல்லுகையினாலே அத்துவிதமாயிருக்கும் என்பது சிந்தனை உரை. ஆன்மா சிவத்தோடும் கூடி ஒன்றுபட்டு அழிவதும் இல்லை, இரண்டுபட்டு நீங்குவதும் இல்லை என்றதென அறிக. இதற்கு பிரமாணம் இந்நூலிலே உடல் உயிர் கண்ணருக்கண் அறிவொளி போல் புரிவரும் அத்துவிதம் என்றதும் இப்பொருள் பற்றியென அறிக. அன்றியும் திருவருட்பயனில் ஒன்றாலும் இல்லெனவும் தாடலை போல் கொள்ளெனவும் இந்நூல்கள் அன்றி திருவருளை பெற்று அனுபவித்த அடியார்கள் திருவாக்குகளில் உண்டான கருத்து சிவானந்த மாலையில் தானுவினோடு அத்துவிதம் சாதிக்கும் மானவுனை ஆணவத்தோடு அத்துவிதம் ஆக்கினரால் கோணரவேம். இன்னானை 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 ஏகமிரண்டென்மனார் எண்ணாமற் சும்மாவிரு. ஏகம் இரண்டு எண்ணாமல் சும்மாயிரு என்னும் வகையில் இதுல சொல்லி இருக்கு ஆணவத்தோடு அத்துவிதமாக்க. இப்ப நீங்க சொன்னது அப்படியே ஆணவத்தோடையும் அது அத்துவிதமா நிக்குது. அது கேவல அத்துவிதம். இறைவனோட அத்துவிதமா நிக்கிறது தான் நல்ல சுத்த அத்துவிதம். அதுதான் இப்ப படிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா அங்க அவையும் சுட்டி காட்டி இருக்கிறான். அதே சத்தியம் பண்ணி சொல்றாரு. எண்ணானை அதுல 3 எண்ணானை வந்திருக்குது. எண்ணானை 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 அதுக்கு விளக்கம் கீழே வருமென்று நினைக்கிறேன். ஏகமிரண்டு எண்ணாமல் சும்மாவிர என்னும் வகையில் இப்பொருளை கண்டுகொள்க. ஆகையால் திருஷ்டாந்தத்தினாலும் அனுபவத்தினாலும் சிவனை பெற்ற ஆன்மாக்கள் முத்தியால் ஒன்றுபட்டு அழிவதும் செய்யாமல் இரண்டுபட்டு நீங்குவதும் செய்யாமல் அத்துவிதமாய் நின்றே அனுபவிப்பார்கள் என்பது கருத்து. சிவப்பிரகாசம் 87ஆம் செய்யுள் உரையில
இது பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ம், மதுரை சிவபிரகாசர் கூறும் விளக்கம் இங்கு உணரற்பாலதாகும். ம், பிறவி நீங்கி சிவனை கூடி பொருந்துமாறு யாதென வினாவிய மாணாக்கருக்கு உணர்த்தும் முறையில் அமைந்தது அடுத்து வரும் குறட்பாவா. ம். உற்றாரும் பெற்றாரும் ஓவாது உரையொழியப் பெற்றாரும் எற்றார் பவம் பேரின்பமாகிய முத்தியினை அடைந்தாரும் அதற்கு நேரே காரணமாய சமாதியை அடைந்தாரும் மெய்ப்பொருளே ஒரு ஆளும் நீங்குதல் செய்வார். சமாதி நிலை இப்ப அதான் படிச்சு கொண்டிருக்கிறோம் அட்டாங்க யோகத்தில. என்ன இயமம் நியமம் ஆதனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் இறுதி நிலை சமாதி. சமாதி அடைந்தவர்கள் நிலை எப்படி இருக்கும்? உடம்பிருந்தும் செத்தவர் நிலை போல் இந்த உலகத்தில் ஜீவன் முத்தராக இருப்பார்கள். அப்ப இறைவனோட அந்த ஆன்மா அத்துவிதமாய் அந்த முத்தி நிலையில நின்று இன்புறதும் அந்த சமாதி அடைந்தாரும் உண்டு என்று சொல்லிடும். அப்ப இதையும் அதையும் நாங்க பொருத்தி பார்க்க இனி பழக வேணும். மெய்ப்பொருளினை ஒரு காலம் நீங்குதல் செய்யார். அவ்வாறு வாக்கு இறக்கும்படி அதனை பற்றி நில்லாதாரும் பிறப்பினேறது. அதாவது துரியாத நிலை என்ன, சாந்தி அதீத நிலை என்ன, இந்த அத்திவிதமாக முத்தி நிலை என்ன, இந்த சமாதி நிலை என்ன, எல்லாம் ஒரு நோக்கத்தோட தான். ஆனா பல வழிகளில படிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா நோக்கம் உண்டு. இந்த அத்திவிதமாகிய அந்த நிலைக்கு தான் இவ்வளவு வழிகளையும் எங்களுக்கு இந்த அருளாளர்கள் இறைவன் மூலமாக எங்களுக்கு காட்டிய இறைவன் சொல்லி கொடுத்ததை எங்களுக்கு இந்த அருளாளர்கள் கொண்டு இதை அழியாத ஒரு பொருளாக எங்களுக்கு தந்திருக்கிறார். உடையொழிய பெற்றென்றதனால் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிலையின்கண் நிற்பர் என்பதாம். அப்ப இந்த கேட்டு சிந்தித்து தெளிது நிட்டை கூடல் அந்த நிலையும் இந்த சமாதி நிலையத்தான் சொல்லுது. புறப்பெற்றார் என்பது ஏனென்றால் மாணிக்க வாசகர் எல்லாத்தையும் படிச்சு அவர் முழு தீட்சையும் அவர்கிட்ட கேட்டு அவர் திருவாசகமா படிச்சு 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 அழுது என்னேன் விட்டுட்டு போனி 999 பீப்புளை எடுத்துக்கொண்டு என்ன ஒரு ஆளை மாத்திரம் விட்டுட்டு போட்ட என்று அழுது திருவாசகங்களை கோயிலா படிச்சு போட்டு கடைசியா போய் அவர் நிட்ட நிலையில இருந்து இருக்கேக்கதான் சிவபெருமான் போய் தட்டி முனிவர் வேடத்துல போய் நீர் திருவாசகம் எல்லாம் படிச்சு கொண்டு திடீர் சொல்லுன்னு நான் எழுதுறேன் என்றது அந்த நிட்ட நிலையில தான். அப்ப பிறப்பெற்றார் என்பது பதமுத்திகளை அடைவார் என்பது கருத்து. நேற்று பின்னேரம் பதமுத்தி என்றது எழுதினாங்கள் தனாக தெரியும். இதனால் வீட்டினை அடைவாரது வகமை கூறப்பட்டது விளக்கம். பிறவி துன்பத்தின் நீங்கி சிவனை கூடி இன்புறுவார் இவரென உணர்த்துறது. உற்றாரும் பெற்றாரும் ஓவாது உரையொழிய பெற்றாரும் பவமெற்றார் என பிடித்து பொருள் கொள்வர் நிரம்ப அழகிய தேசிகர். ஈண்டு உறுதல் என்றது பேரின்பமாகிய முத்தியினை அடைதலை. பெறுதல் என்றது முத்திக்கு நேரே காரணமாகிய சமாதியினை அடைதலை. ஓவாது என்பதற்கு மெய்ப்பொருளினை ஒரு காலம் நீங்குதல் செய்யார் என உரையில் காணப்படுதலால் அப்பொருளுக்கு ஏற்ப ஓவார் என்பது உரையாசிரியர் கொண்ட பாடமாதலால் கூடுமென கருத உடம்பு. உரை ஒளிய பெற்றார் என்பதற்கு வாக்கிறக்கும்படி அதனை பற்றி நில்லார். எனவே கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாகிய நிலையின்கண் நிப்பார் என பொருள்கொள்வர் நிரம்ப வழகியார். இனி உற்றாரும் பெற்றாரும் அதாவது பவம் ஓவாது உரையொழிய பெற்றாரே பவமற்றார் என பிடித்து அந்த பொருளை பொருந்தின பெயர்களும் தெளிய பெற்ற பெயர்களும் நிட்டையை பொருந்தாவிடில் செனனம் ஒழியாது. பார்த்தீங்களோ, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடல் இதுதான் இறுதி நிலை. அதுதான் அந்த முத்தி நிலை. செனனம் எல்லா பெற்றையும் விட்டு நட்டையை பெருந்தினவர்களே பின்பு செனனம் அற்றவர்கள். செனனம் என்ற பிறப்பு அற்றவர்கள் என பொருளுரைப்பர் சிந்தனை உரையாசு. உரை ஒளிய பெற்றுதலாவது எல்லா பற்றினையும் விட்டு நிட்டையை பொருந்துதல். பெற்றார் வெற்றுதலை பொருந்தி நிற்பார். சூப்பர். நிட்டை கூடுதல் எவ்வாறு என வினவிய மாணாக்கருக்கு அறிவுறுத்துவதாக அமைந்தது. இப்ப நிட்டை கூடலை பற்றி தான் 77வது பாட்டுல சொல்ல போயிடும். இதுல வேற யாரும் படிக்காதவ இருக்கிறீங்களோ விருப்பமானவ யாருன்னு சொல்லுங்க. 8 பேர் யார் நிக்கிறது? யோகாக்கா படிக்க போறீங்களா? நான் நிக்கிறேன். கணேஸ்வரி அம்மா பேயொன்று. பேயொன்றும் தன்மை பிறர்க்கு மளவினி நீ ஒன்றும் செய்யாமனில்
பேய் பிடியுண்டது தன்மை உனக்கு உண்டாமளவும் நீ மேல் யாதொரு செயலும் செய்யாது அசைவர நிற்பாயாக. பேய் பிடியுண்டாரது செயலெல்லாம் பேயின் செயல் மாறுபோல் உன் செயலனைத்தும் இறைவன் செயல் மளவும் என்பது கருத்து. பின்னர் அச்சாதனை இன்று என்பதாம் இனி என்றதனால் முன்னர்க்குச் செய்ய வேண்டும் அனைத்தும் செய்து முறியதென்பதும் பின்னிலைக்கு செயலின்மையே வேண்டுவதென்பதும் கண்டு கொள்க. இதனால் சமாதி செய்வார்க்கு அமுதிருந்து செய்வருமாறு கூறப்பட்டது. விளக்கம் விளக்கம் என்ன சொல்லுங்க. பேய்பிடி உண்டானது செயலெல்லாம் மேலே எடுக்கணும். இதனால் சமாதி செய்வார்க்கு அமுதிருந்து கைவருமாறப்பட்ட. விளக்கம் நெட்டை கூடுவார்க்கு அது முதிர்ந்து கைவருமாறு உணர்த்துகின்றது. ஒருவனை பிசாசு பிடித்த போது அவன் அதன் வசமானாற் போல சிவனான நெட்டை கூடுமளவும் உன் போதம் தீவியாமல் நில் என்பது சிந்தனை விதை. பெண்டிர் பிடி போல ஆன்மாக்கள் பேய் போல கண்டாரே கண்டாரென்ற காணாதா காணதென்றுந்தி பெற என்பது இதற்கு ஒப்பு நோக்கப்பல்லவாகும். இங்ஙனம் தம் செயல் அற நெட்டை கூடினோர் தாம் முன்பு செய்து வந்த நியமங்களான உள்ளவை எல்லாம் செய்து வருவார்களோ அன்றி வேண்டாமென்று விட்டு விடுவார்களோ என வினவிய மாணாக்கருக்கு அறிவுறுத்துவதாக அமைந்தது. அடுத்து வரும் குறட்பாவாகும். தனா படியுங்க. வேற யாரும் படிக்க போறீங்களோ? புஷ்பராணி, ஜோஹாக்கா, தனா படிங்க. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கமலா. ஓகே ஓகே. பொருட்கண்ணுற்றார் குருபயனே அல்லாது கண்படும் போல் கைப்பொருள் போற்கான் ஒள்ளிதாய மெப்பொருளினது எல்லையை தலைப்பட்டார்க்கு அவ்விடத்து ஏயும் பேரின்பமே அன்றி மற்றுள்ள யோக முதலிய தொழில்கள் யாவும் உறங்குவோர் கையிற் பண்டம் போல மெல்லென தன் வயத்திலே நீங்குவதாக அறுதி தாமே வலிது நீப்பதன்று என்பதாம். இதனால் அவர் சமயசாரம் நீங்கும் முறைமை கூறப்பட்டது. ஒரு கையில சாமான்களை வச்சிருந்தா அவன் நித்திரி ஆயக்கம் எல்லாம் கையை தழுவி அது கீழே விழுந்துடும். அது போலியா நிட்டை கூடினோர்க்கு சங்கற்ப விகற்பங்கள் தாமே நீங்குமாறு கூறுகின்றது. அதான் நிட்ட கூடினா அதை போல எங்கட இந்த இதுகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிற இந்த தத்துவங்கள் எல்லாம் தானா விலகி போயிடுமா. அதுக்கு அந்த நிட்ட கூடினவருக்கு தான். ஒன்பொருள் என்றது உயிர்களின் அகத்தே சோதியாகவும் உலகின் புறத்தே சுடராகவும் திகழும் ஞான திரளாகிய முழு முதற் பொருளை கொஞ்சம் மேல் எடுங்க. சுடர் விட்டுள்ள எண்கள் சோதி. 3வது 54வது 5வது பாடல் எனவும் காரொளிய திருமேனி செங்கண்மாலும் கடிக்கமல திருத்தயனும் காணும் வண்ணம் சீரொளிய தளர்ப்புளம்பாய் நின்ற சொல்லை திகழொளிய சிந்தைதனை மயக்கம் தீர்க்கும் ஏரொளியை இருநிலனும் விசும்பும் விண்ணும் 7 உலகும் கடந்தண்ட தப்பால் நின்று பேரொளியைப் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. நல்ல ஒரு திருத்தாண்டகம். 6வது திருத்தாண்டத்துல 1வது அதிகாரத்துல 10வது வார்டு எனவும் ஒளியே உன்னையல்லால்
இனியொன்று உணரேனே எனவும் அழிதரும் ஆக்கை ஒளியச் செய்த ஒன்பொருள் திருவாசகத்துல திருவண்டப் பகுதியிலையும் சோதியே சுடரே சுழலி விளக்கே 458 எனவும் வரும் திருமுறைத் தொடர்கள் இங்கு உற்றுணரத்தக்கனவாகும். ஒன்பொருட்கண் உறுதலாவது உயிர் தன் செயல் தவிர்ந்து சிவத்தின் செயலில் அடங்குதல் உரு பயன் என்னதானா உரு பயன் அங்கனம் பொருந்ததால் வரும் பேரின்பம். இவ்வின்பம் ஒன்றுமே நிற்க யோகம் முதலிய உயிரின் முயற்சிகள் எல்லாம் உறங்குவோர் கையிலுள்ள பொருட்கள். உறக்கத்தில் அவரது கைப்பிடி சலர தானே நழுவது போல மெல்ல மெல்ல தாமே நீங்கிவிடும் என அறிவாயாக என்பார். கண்படும் போர் கைப்பொருள் போர்க்கான் என்றார். கண்படுவோர் உறங்குவோர் உறங்கினோன் கை வெறும் பாக்கெனவும் என்பர். சங்கற்ப சங்கற்ப நிராகனத்துலண்டா சங்கற்ப நிகாரணம் நாங்க நாங்க படிக்கையில மெய்யண்ட சாஸ்திரத்துல கடைசியா அந்த சங்கற்ப நிராகரணம் வந்து முழுக்க முழுக்க பிற சமயத்தை தான் முழுக்க சொல்லுது, பிற சமய கருத்துக்களை. அப்ப நாங்கள் அது எங்களுக்கு படிச்சா எங்களை குழப்பம் கண்டுட்டு நாங்க படிக்கல. படிக்க வேணும், நல்ல சைவ சித்தாந்தம் படிச்சு முடிச்சா. அதான் கேள்விப்பட்டதா இருக்கேன். உண்மை ஞானத்தை பெற்ற சீவன் முத்தர்கள் முன்பு செய்து வந்த நியமங்கள் எல்லாம் வேண்டாம் என்று விட்டு விடுவதும் இல்லை, செய்து வர வேண்டும் என்று நியமித்து செய்வதும் இல்லை. உறங்குவார் கையில் பதார்த்தங்கள் அவர்களை அறியாமல் தானே போனாற் போல அந்த உண்மை ஞான மொழி மற்றுள்ள நியமங்கள் தாமே போம் என்னும் முறைமையை அறிவித்தது. சிவப்பிரகாசம் 97 செய்யுள் உரை என மதுரை சிவப்பிரகாசர் கூறிய விளக்கம் இங்கு நாம மனங்கொள்ளத்தக்கதாகும். ஒன்பொருளாகிய சிவத்தினையுற்றார்க்கு ஞான நேயங்களை அன்றி வேறொன்றும் தோன்றுவா. என்ன ஞான நேயங்கள்? அந்த திரிபுடி ஞானங்கள் திரிபுடி என வினாவிய மாணாக்கு அறிவுறுத்துவதாக அமைந்தது அடுத்து வரும் குரட்பாவாகும். நல்லா இருக்கு கமலா அம்மா. சாரி, யார் சொன்னது? தனாவோ? தனா இப்படி சொல்றேன் இல்லையா? சரி, தனா பெற்றதுன்றது இல்லை. நான் சரி சரி தானா, நன்றி. படியுங்கோ நளினாக்கா, படியுங்கோ. என்ன டைம் இப்படி ஒரு சாரி இருந்த குங்கும கலர் டார்க் ப்ளூ நளினாக்கா இல்லையாண்டா செல்வநாயகமா படியுங்கோ. நளினாக்கா இல்லையே? நளினாக்கா மியூட்ல இருந்து படிக்கிறாரியா? நீங்க படிங்க. மூன்றாய தன்மையவர் தம்மின் மிக முயங்கி தோன்றாத வின்பம் வின்பம் அதென் சொல் தோன்றாத இன்பம் அது என் சொல். ஞாதுரு ஞான ஞேயம் என்னும் 3 வகைப்பட்ட தன்மையும் சீவ பாவங்கள் இரண்டும் தம்மின் மிகவும் கூடிய கலப்பினார் தோன்றுதலை செய்யாத இன்பம் அவ்விடத்து வார்த்தை யாது என்க. இதனால் அவ்வானந்த மிகுதியின் அதிசயம் கூறப்பட்டது. விளக்கம்: சிவானுபவமாகிய பேரின்பத்தின் மிகுதியினை உணர்த்துகின்றது. மூன்றாய தன்மை தோன்றாத இன்பம் எனவும் அந்த மேலே எடுத்து விடுங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டாபிக். எனக்கு ரசிச்சு ருசிச்சு நான் கணக்க கதைக்க எனக்கு நான் இப்ப ஐயர் வர போறார் விட்டேன். மூன்றாய தன்மை தோன்றாத இன்பம் எனவும் அவர் தம்மின் மிக முயங்கி தோன்றாத இன்பம் எனவும் இன்பத்திற்கு தனித்தனி அடியாக்கி இன்பம் அது சொல் என இயைத்து பொருள் கொள்க. மூன்றாய தன்மையாவது மேலெடுத்து விடுங்க. மூன்றாய தன்மையாவது காண்பானாகிய உயிர், காணுதற்கு கருவியாகிய உணர்வு, காணப்படு பொருளாகிய சிவம் என பகுத்துணரும் தன்மை. மூன்றாய தன்மை. அவர்
மூன்று எங்களுக்கு மிக மிக முக்கியம். என்ன என்ன இந்த சொல்லுங்க தானா? ஞாதுரு நியாயம் ஞாதுரு ஞேயம் நியாயம் ஞானம் ஞானம். அத சொல்றது திதிபுடி ஞானம் உண்டு. வேற எழுதி வைக்க வேணும். இப்ப இந்த கட்டத்துல நாங்கள் இத கவனமா அதை படிச்சு அதை மனதுல வைக்க வேணும். அப்ப அத எழுதி வையுங்கோ. ஞாதுரு ஞேயம், மற்றது என்ன? ஞானம். இது எங்களுக்கு மிக 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 முக்கியமானது. அதுல காண்பான், அதாவது இறைவனையும் இந்த ஆன்மாவையும் இந்த ஞானத்தையும் சொல்றதுதான் அந்த திதிபுடி ஞானம் என்று சொல்றது. அது எங்களுக்கு முக்கியம் சைவ சித்தாந்தத்துக்கு. தன்மையா காண்பானாகிய உயிர் என்றது இதுல இது ஞாதுரு. ஞாதுரு இல்ல, நேயம் வந்து இறைவன், ஞாதுரு உயிர், ஞானம் வந்து எங்களுடைய அறிவு. இறைவன், அறிவு, உயிர். வாசிக்கிறேன். காணுதற்கு கருவியாகிய உணர்வு காணப்படு பொருளாகிய சிவம் என பகுத்துணரும் தன்மை அவர் தம்மின் மிக முயங்கி தோன்றாமையாவது சிவன் என்றும் சீவன் என்றும் பிரித்துணர உண்ணாதவாறு இரண்டர கூடிய கலப்பினால் அவனென்றும் தானென்றும் அறியாவாராத அத்துவிதமாகிய இயல்பு இப்பேரின்பம் நுகர்வார் தாமே உணரும் தன்மையதன்றி பிறர்க்கு இன்ன தன்மைத்தன சொல்லால் வெளியிட்டுரைக்கும் தன்மையதன்று என்பார். சொல் என்னன்ற அதாலதான் அவர் சொல் என்னன்ற சொல்லி அதுல போட்டிருக்கிறார். தடக்கையின் நெல்லிக்கனி என காயினன் சொல்லுவது அறியேன் வாழி. திருவாசகம் திருவண்ட பகுதியில மாணிக்க வாசகரால சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் மேல எடுத்து விடுங்க. என்னை நான் என்பது அறியேன் பகலிரவாவதும் அறியேன் மனவாசகங் கடந்தான் எனை மத்தோன் மத்த நாக்கி சினமால் விடையுடையான் மன்னு திருப்பெருந்துறை உரையும் பனவன் என செய்த படிர் அறியேன் பரஞ்சுடரே. திருவாசகத்துல 508வது பாடலா சொல்லப்பட்டிருக்கு. எனவும் அறிவினால் சிவனே ஆகிய மணிவாசக பெருமான் அருளிய அனுபவ மொழிகள் சிவானந்தமாகிய பேரின்பம் சொல்லால் வெளியிட்டு உரைக்க உண்ணாது என்பதனை அறிவித்தல் அறிக. இத்தகைய பேரின்பத்தினை ஆன்மா இப்புறப்பிலேயே அறிதல் இயலுமோ என வினவிய மாணாக்கருக்கு அறிவுறுத்துவதாக அமைந்தது அடுத்து வரும் குறட்பாவாகும். அவ நேஸ்வரி அம்மா படியுங்கோ. இன்பினில் கொஞ்சம் சின்ன எழுத்தா இருக்கம்மா, நீங்க படிங்க. அப்ப நான் படிக்கிறேன். இன்பினிலினிதென்றல் இன்றுண்டேல் இன்றுண்டாம் அன்பு எங்க நளினாக்காவட்ட அன்பு நிலையே அது எல்லா இன்பங்களிலும் இனிமை உடைத்தென்று சிறப்பித்து சொல்லப்படும் பேரின்பமாவது ஒருவருக்கு அன்பென்பது இப்பொழுது உண்டாயின் இப்பொழுதே உளதாம். அது மிக்க அன்பினது நிலையே தனக்கு நிலையாக உடையது ஆகலான் என்க. இன்பு என்ற பொதுமையால் அமிர்த நிகழ்ச்சி முதலாயினவெல்லாம் அடங்கும். இதனால் அன்புடையாருக்கு அப்பெயரின்பம் எளிதின் எய்தும் என்பது கூறப்பட்டது. இறைவன்பால் மெய்யன்புடையோர் இப்பிறப்பிலேயே வீடு வேற்று இன்பத்தினை அடைந்து இன்புறுவார் என்பது உணரத்தக்கது. இன்றுண்டேல் இன்பில் இனிதென்றல் இன்று உண்டாம் அன்பினிலே அது ஆகலான் என இயைத்துரைக்க இன்புண்டேல் இன்புண்டாம் என்ற பாடம் முறைக்கு பொருந்தவில்லை. இன்பில் இனிது என்றால் இன்பங்கள் எல்லாவற்றினும் இன்மையுடையதென சிறப்பிக்கப்படும் பேரின்பம் சிவப்பெரும்பொருளை அடைந்து இன்புறுதலாகிய பேரின்பம் உயிர்களால் நுகரப்படும் எல்லா இன்பங்களிலும் மிக்கதாய் இனிமையுடையதென்பது மதனை இம்மையிலே பெறுதற்கு சாதனம் மெய்யன்பே என்பதாம். கனியினும் கட்டி பட்ட கரும்பினும் பனிமலர் குளற்பாவனல்லாரினும் தனி முடி கவித்தாளும் அரசினும் இனியன் தென்னடைந்தார்க்கு இடை மருதனே. 5ஆம் திருமுறையில திருநாவுக்கரசர் 14வது பதிகம்
10வது பாடல்ல படிச்சிருக்கிறேன். என்னுடைய ஆளுடைய அரசரும் ஈறிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. திருவாசகம் 389வது. பெற வேண்டும் மெய்யன்பு வேறொழிவாய் பிரிவில்லா மறவான் இணையாள விழாமாளா இன்பமா கடலே. திருவாசகம் 490. என ஆளுடைய அடிகளும் அருளிய அனுபவ மொழிகளையும் இன்பம் இடையராது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் என்று திருக்குறள் 369 என்னும் தெய்வ புலவர் பொருளுரையும் அடியொற்றி அமைந்தது இவ் அதிகாரத்து 10ஆம் குறளாகும். பேரின்பத்துக்கு தடையாக உள்ள அவாவினை துன்பத்துள் துன்பமென அடை கொடுத்தோதியதனை திருவள்ளுவர். இந்த பேரின்பமாகிய இறைவனோடு இன்புற்று அத்திவிதமாய் நின்று முத்தி இன்பத்தை அடையும் அதுக்கு தடையாக இருக்கிறது இந்த அபாவாய துன்பத்துள் துன்பம் என அடை கொடுத்தோதியதனை உளங்கொண்ட உமாவதி சிவாச்சாரியர் அத்துன்பத்துக்கு மறுதலையாகிய பேரின்பத்தினை இன்பில் இனிது என அடை கொடுத்தோதிய திறங்கூர்ந்து நோக்கத்தக்கதாகும். என்ன இந்த சிற்றின்பமாகிய ஒரு மகளுக்கு தாய் தன் கணவனோடு இன்புற்று அந்த சிற்றின்பத்தை எப்படி தன் மகளுக்கு விளங்கப்படுத்த முடியாதோ அதுபோல அதனிலும் பனமலங்கு இன்பமும் இந்த இறைவனோடு இருந்து ஆன்மா முத்தி இன்பத்தை அடைகிற அந்த பேரின்பம் அடை கொடுத்தோதிய திறம் கூர்ந்து நோக்கத்தக்கதாம். துன்பத்துள் துன்பம் என்பதற்கு ஏனைய துன்பங்களுக்கெல்லாம் இன்பமாக வரும் துன்பம் என விளக்கி கூறினார் வெறுமேலழகர். அவர் கருத்தினை அடியொற்றி ஏனை இன்பங்கள் எல்லாம் துன்பம் என உவர்த்து ஒதுக்கும் நிலையில் வரும் சிவானந்தமாய பேரன்பித்தினை இன்பில் இனிது என இந்நூலாசிரியர் குறித்தது நம் உணர்ந்து மகிழ்த்தக்கதாகும். இத்தகைய பேரின்பத்தினை இம்மையிலே அடைதல் இயலும் என்னும் உண்மையினை சேவடி படரும் செம்மல் உள்ளமோடு நலம்புரி கொள்கை புலம்புரிந்துரையும் செலவு நீ நயந்தனையாயிற் பலவுடன் நன்னர் நெஞ்ச தின்னசை வாய்ப்ப இன்னே பெருதினி முன்னிய வினையே என்று திருமுருகாற்றுப்படையை அருளி செய்தவர் யார்? திருமுருகாற்றுப்படை நக்கீரர் அருளி செய்தவர். ஆனால் இங்க கீழே இருக்குது என வேற நக்கீரர் வாய்மொழியால் நன்குணரலாம். இத்தகைய பேரின்பத்தை அடைதற்கு ஆன்மா இறைவன்பாற் செலுத்தும் இடையரா பேரன்பே சாதனமாகும் என்பது அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலர். அன்பே சிவமாயதாரும் அறியிலர். அன்பே சிவமாவதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாயமர்ந்திருந்தாரே. திருமந்திரம் 270 என திருமூலர் வாய்மொழியாலும் அன்பினால் அடியேன் ஆவியோடாக்க ஆனந்தமாய் கசிந்துருக இன்பரமெல்லா இன்னருள் தந்தா யான் இதற்கில நோர் கைமாறு என்று திருவாசகத்துல 389 என வரும். திருவாதபுர அடிகள் மணி மொழியாலும் நன்கு உணர்த்தப்படும் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். நாளைக்கு என்ன பாருங்க தலைப்பு 5 எழுத்தருள் நிலை. அப்பப்பா அந்த மாதிரி இருக்க போகுது. ஓம் நம சிவாய வாழ்க வளம். திருச்சிற்றம்பலம். வாழ்க வளம். வாழ்க